Hi friends, welcome to Thenu Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னாக்கா வெஜ் மஞ்சூரியன் தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வெஜ் மஞ்சூரியனுக்கு நம்ம வந்து கோஸ் வந்து துருவி எடுத்துக்கலாங்க. காய் சீர கட்டையால வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கோபி மஞ்சூரியன் போட்டிருக்கோம். காலிஃப்ளவர் வச்சு இப்போ இது வந்து வெஜ் மஞ்சூரியன் செய்ய போகிறோம் பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருக்குங்க கோஸு துருவி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனுங்க. உப்பு போட்டுக்கலாம், இதுக்குள்ளே உப்பு. பெப்பர் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு. வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு. மஞ்சத்தூள் கொஞ்சம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. மைதா மாவு 2 ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இது கோஸு தண்ணி விடும். கோதுமை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கோஸை கட் பண்ணோடனே தண்ணி கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈரமாக இருந்தால் சலசலன்னு ஆகிடும், உருண்டை பிடிக்க முடியாது. நான் மாவுலாம் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பாலாக உருட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலராக வரும், அந்த டைமில் எடுத்துக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகட்டும். மேலே தீஞ்ச மாதிரி ஆகிடும். உள்ளே வேகாமல் இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இதுமாதிரி எண்ணெய் கொதிக்கிறது நின்றதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. நான் இதுக்குள்ளே உப்பு, வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து கேப்சிகம் ரெட் கலரும் க்ரீன் கலரும் எடுத்துருக்கேன், கட் பண்ணி போடுறேன். அதுமாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் இது வேகட்டும். எல்லாம் வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம சாஸ்லாம் போட்டுக்கலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு. டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். நான் வந்து இந்த வரமிளகா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் இது வந்து சும்மா வரமிளகா காய வச்சு நம்ம மிக்ஸில் ஒரு இன்ச்சு ஓட்டி இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோம்னா இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரைச்சி இதில் ஊற்றுறேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பொரிச்சதை போட்டுடலாம் இதில்.
இவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட், நல்லாவும் இருக்கும். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சகேத்தி சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படி இருக்கு வெஜ் மஞ்சூரியன்? ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நல்லா வெந்திருக்குது, உள்ளலாம் நல்லா சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக.